அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொளியில் மனிதன் அடைய வேண்டிய வெற்றி, அந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல் வாழ்வது கடினம் என்பதை உணர்ந்து கொண்டு எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி அடைந்து சிறப்பான ஒரு இல்வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருப்பவை எவை என்பதை நாம் உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இமயமலையின் உயரத்தை பார்த்து எண்ணும் பொழுது மனிதர்களால் இந்த மலையின் சிகரத்தை அடைய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, உண்மையிலேயே பல்வேறு மனிதர்கள், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த இமயமலையின் சிகரத்தை அடைந்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஒரு பெரிய வெற்றியை நாம் அடைவதற்கு நமக்குள்ளேயே இருக்கின்ற தடைகள் பல இருக்கின்றன. அந்த தடைகள் உண்மையிலேயே நோய்களை போன்றவை. எனவே இந்த நோய்கள் உண்மையிலேயே எங்களுடைய எதிர்காலத்தை சீரழிப்பதோடு, எங்களுடைய வெற்றியை தடை செய்வதோடு, பொருளாதார ரீதியாக நம்மை வீழ்ச்சியடைய செய்கின்றது. இதைத்தான் ஔவையார் நோய் என்று சொல்லுகின்றார். அதாவது, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையிலுள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல் வாழும் உளர் என்று சொல்லுகின்றார். அதாவது, நாம் பிறக்கின்ற பொழுது எங்களோடு பிறக்கின்ற நோய்கள் கூட நம்மை சாகடித்து விடலாம், அதாவது எங்களுடைய உயிரை எடுத்து விடலாம். ஆனால் எங்கோ மலையில் இருந்து கொண்டு வருகின்ற மருந்துகள் அவற்றுக்கு உண்மையிலே நமக்கு அந்த நோய்களை தீர்ப்பதற்கு எங்களுக்கு உதவுகின்றன என்று ஔவையார் சொல்லுகின்றார். இங்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது முக்கியமாக பயம் என்ற நோய். இந்த பயம் என்ற நோய் நாம் பிறக்கும் பொழுதே அல்லது நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே எங்களிடம் உருவாகின்ற பயம். இதை ஆங்கிலத்தில் ஃபியர் என்று சொல்லுவார்கள். இந்த பயத்துக்கு அடிப்படை காரணமாக நாம் தோல்வி அடைந்து விடுவோமா என்ற எண்ணம் வரும் பொழுதுதான் உண்மையிலேயே இந்த பயம் என்பது மிகவும் ஆணித்தரமாக எங்கள் மனதிலே பதிகின்றது. அதனால் பின்விளைவுகள் பல நமக்கு ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் தோல்வி அடைவது மட்டுமல்ல, அந்த தோல்வி அடைந்து விட்டால் மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கும் பொழுதும் புதிய விடயங்களை நாம் முயற்சி செய்ய முடியாத ஒரு நிலையும் நமக்கு ஏற்பட்டுவிடும். எனவே இந்த பயம் என்பது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டிய உண்மையான ஒரு தடையாக அல்லது நம்மோடு பிறந்த நோயாக நாம் கருதலாம். அடுத்தபடியாக இரண்டாவது நோயாக சந்தேகம், செல்ஃப் டவுட் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை. என்னால் இதை செய்ய முடியுமா, இது இவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது, நான் எப்படி செய்வேன் என்று நம்மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. இது அடுத்தபடியான ஒரு நோய் என்று சொல்லுவார்கள். மூன்றாவதாக மடத்தனமான சில எண்ணங்கள், நம்புவது. அது பழங்காலத்தில் நடந்த விஷயங்களை நம்பிக்கொண்டு இருப்பது. நான் இந்த வேலைக்கு தகுதியானவன் தானா, அல்லது இது எவராலும் செய்ய முடியாத வேலை, நான் எப்படி செய்வேன் என்ற அந்த ஒரு தடைகளை நாம் போட்டுக்கொள்ளுகின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு அதாவது உற்சாகம் ஊட்டுவதற்கோ அல்லது ஆதரவு கொடுப்பதற்கோ தேவையானவர்கள், போதியவர்கள் இல்லை என்று பார்க்கும் பொழுது, லெக் ஆஃப் மோட்டிவேஷன் என்று சொல்வார்கள். எங்களுக்குள்ளேயே அந்த உந்து சக்தி இல்லாத போது நாம் எங்களுடைய இலக்குகளை அடைய முடியாது. அதாவது எங்களுடைய இலக்கை கூட நாம் தெளிவாக காண முடியாததாக இருக்கும். அதே நேரத்தில் முயற்சியில் ஆர்வம் குறைந்துவிடும். அப்படி எங்களுடைய இலக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற முயற்சியில் ஆர்வம் குறைந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பல்வேறு விதமான தரவுகளை நாம் சேகரித்து வைத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு விடயம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் நம்மிடம் இருந்தால் நாம் எதை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவை எடுக்கலாம், எந்த முடிவை எடுத்தால் செயல்படுத்தினால் வெற்றி அடையலாம் போன்ற அந்த பாதை எங்களுக்கு தெளிவாக இல்லாமல் போய்விடும். உண்மையிலேயே ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தால் அந்த காரியம் சம்பந்தமான, அந்த செயல் சம்பந்தமான தரவுகளை நாம் சேகரித்து வைத்து கொண்டால் அதுவே நமக்கு உண்மையிலேயே போதுமானதாக
இருக்கும் எங்களுடைய காரியத்தை செயல்படுத்தி வெற்றி காண்பதற்கும், வெற்றி காண்பதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நாம் உயர்ந்து நிற்பதற்கும் அது உண்மையிலேயே உதவாக இருக்கும். இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு மனச்சோர்வு உண்டாகும். அதாவது மென்டல் ஃபேட்டிக் என்று சொல்வார்கள். மனச்சோர்வு, அதாவது மூளை வேலை செய்யாத ஒரு நிலை, அது தடைப்படுகின்ற நிலை எங்களுக்கு ஏற்படும். இந்த நிலை ஏற்படும் பொழுது நாம் குடும்பத்தில் உள்ளவர்களோடு கூட முகம் கொடுத்து கதைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்த மனச்சோர்வு என்பது உடல் நிலையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய பொறுமையை இல்லாமல் செய்துவிடும். அதாவது முடிவெடுக்கக்கூடிய பொறுமை எங்களிடம் இல்லாமல் போய்விடும். அதாவது அவசரமாக நாம் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், உடனடியாக இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு நேரம் இல்லாமல் போய்விடும், அல்லது பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும், அல்லது மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இப்படியான பல்வேறு விதமான கேள்விகளை நாமே ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சோர்வடைந்து எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் முடங்கி விடுவோம். அப்படியான நிலைமை எங்களுக்கு வருமாக இருந்தால் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக நாம் பின்தங்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். எடுத்த காரியம் எதையுமே சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த நிலையை நாம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கு பல்வேறு விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். அதே நேரத்தில் நாம் சுயமாக சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த கேள்வியிலேயே எங்களுக்கு தடையாக அமைந்து விடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதாவது இந்த விடயம் இன்றைக்கு செய்யாவிட்டால் என்ன, நாளை பார்த்து கொள்ளலாம், அதாவது காலம் தாழ்த்தி போடுது, இந்த மாதம் இல்லாவிட்டால் அடுத்த மாதம் செய்யலாம், எனக்கு மற்ற வேலைகளோடு இதை செய்வது கடினம், எனக்கு நேரம் இல்லை, அதே நேரத்தில் எனக்கு வயதாகிவிட்டது, இப்படியான பல விடயங்கள் எங்களுக்கு தடை போடுகின்றன. எனவே அவற்றை அனைத்தையும் நீக்கிவிட்டு தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு, தொடர்ந்து செயல்படும் மனப்பாங்கு ஆகியவை நம்மிடம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவோம். அந்த வெற்றியின் மூலமாக நாம் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதோ நம்முடைய குடும்பத்தையும் பார்ப்போம். அதே நேரத்தில் புண்ணிய காரியங்களை செய்வதாக இருந்தால், தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் எங்களிடையும் நிச்சயமாக பணம் அல்லது பொருளாதாரம் நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் யாருக்கும் உதவ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து, அதாவது ஏதாவது ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அப்படி நீங்கள் இந்த காணொளி உங்களுக்கு திருப்தி அளிக்குமாக இருந்தால் இதை ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமர்த்தி விடும்பாடு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.